சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அதாவது என்னுடைய குழந்தையாக நினைத்து இன்று ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்று கூட சொல்லலாம். சாயப்பா உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். சாயப்பா எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பா எப்பொழுது எல்லாம் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன், அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒருவனுடைய மனதை ரணமாகும்படி கொட்டி தீர்க்கக்கூடாது. ஒருவனுடைய கண்ணீரை நாம் காணக்கூடாது. அப்படி நாம் ஒவ்வொருவரின் கண்ணீரை கண்டு இந்த வாழ்க்கையில் அதனால் நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, ஒரு விஷயத்தை கவனமாக நீ புரிந்து கொள். நீ நல்லவனாகவே இருந்தாலும் ஒருவனுடைய கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றால், அவன் தெய்வத்தின் முன்னால் இன்று முறையிட்டு இவர் என்னை அழ வைத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது, அழ வைத்தவருக்கான தண்டனை தெய்வத்திடமிருந்து கிடைத்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, சுற்றி ஒரு சூழ்ச்சிகளை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவின் எண்ணமாக இருக்கிறது. இந்த சூழ்ச்சிக்குள் என் குழந்தை நீ சிக்கிவிட்டாயானால், நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல காயங்களும் பல கண்ணீரும் உனக்கு இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இது போன்ற நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற இந்த நேரம், இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தையே, எதையுமே எண்ணி நீ கலங்காதே. இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ வருந்தாமல் இரு. நடப்பதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ கவனமாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதில் அதிகமாக குழப்பத்தை கொடுக்கும் பொழுது அதிகமாக யோசிக்கக்கூடாது. பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்து விடலாம் என்று சொல்லி கடந்து போய்கொண்டே இருந்தாயானால், நிச்சயமாக என் குழந்தை, இது எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு குழந்தைக்கு நான் சொல்கிறேன், கவனமாக கேள். தன்னுடைய தாய்க்கு வலிக்கும், தன்னுடைய தமைக்கும் வலிக்கும் என ஓடி ஓடி சென்று உதவுகையில் உன்னுடைய மனைவியின் வலியை பொருட்டாய் கூட எண்ணாத கணவனுக்கு தெரிவதில்லை. வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை அவளோடு அவன் வலிகளை தாங்கப் போவது அவனினுடைய மனைவி மட்டும்தான் என்று. இதுதானே உண்மை. இது போன்ற விஷயங்களை இன்று இருக்கின்ற குழந்தைகளை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண் குழந்தைக்கு மட்டும் இந்த சாயப்பா நான் சொல்ல நினைக்கவில்லை. பெண் குழந்தைக்கும் இதுதான் உண்மையான தீர்வு. தன்னோடு கடைசி வரை உடன் வரக்கூடிய ஒரு உறவை எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டுவிடக்கூடாது. எத்தனைதான் உன்னிடம் 10 விரல்கள் இருந்தாலும் துயரமான காலங்களில் இன்னொருவரின் நிழல் உன் கண்ணீரை துடைக்குமா என்று தானே எதிர்பார்க்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறுகள். தவறுகள் நடக்கின்ற இடம். எப்பொழுது நீ மற்றவரிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க தொடங்குகிறாயோ, அப்பொழுதே உன்னை இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக காயப்படுத்த துணிந்து விட்டார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த சாயப்பா உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னை காக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு சிறிய தவறு செய்தாலுமே ஒருவித குற்ற உணர்ச்சியில்தான் நாம் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இருக்கின்ற எல்லா தவறையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பார்கள். இவர்களையெல்லாம் நினைத்து நீ கலங்கக்கூடாது என் குழந்தையே. நீ சரியாக இருக்கிறாய் என்னும் பொழுது எதற்கும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன்னை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வம், நீ நம்பிக்கை வைக்கின்ற உன் தெய்வம் உன்னை அறிந்தால் போதும். அவர்களுக்கு
உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அது போதும். இனி வேறு எதையும் யோசித்து என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்காதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் யாரிடமும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லி ஏமாற்றியது கிடையாது. யாரையும் சிரித்து சிரித்து பேசி பொய்யை சொல்லி மயக்கியதும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அழுது அழுது புலம்பி அந்த விஷயத்தை சாதித்ததும் கிடையாது. உண்மையை சொல்வதற்கு என் குழந்தை ஒருபொழுதும் தயங்கியது கிடையாது. ஒருவரின் முதுகுக்கு பின்னால் குத்தி அவர்களை வேதனைப்படுத்தியது கிடையாது. முன்னுக்கு பின்னாக வேடம் போட்டு நடந்தது கிடையாது. கோபத்தால் மட்டுமே உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிந்தது என்னுடைய குழந்தை என்பதை நான் அறிவேன். இதனை புரிந்து கொள்ள தவறிய இந்த மனிதர்களுக்கு ஒருபொழுதும் உன்னை நிரூபிக்க போராடி உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னை விட்டு போக நினைத்தால் விட்டுவிடு, போகட்டும். அதாவது பேசி புரிய வைக்க ஒருபொழுதும் நினைக்காதே. இத்தனை நாட்களாக உன்னோடு இருந்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நீ பேசும் சில நிமிடங்களில் உன்னை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் நீ உரக்கச் சொல்லும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன தேவை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ கலங்குவதை விட, இருப்பது எல்லாம் நமக்கு தேவையானதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும். இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு சுற்றி வந்து உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பது உண்மை. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நான் உனக்கு வேறறுத்து கொடுப்பேன். சொந்த வீட்டிலேயே செய்ததை குத்தி காட்டும் வார்த்தைகள் பசியோடு இருந்தாலும் வேண்டாம் என்று ஒருவரை சொல்லி எழுந்து போக வைத்துவிடும். அதாவது உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. உண்ண உணவு முள் குத்துவது போல தொண்டையை அடைத்துவிடும். அது பசி இல்லாததால் அல்ல, உள்ளம் சுமக்கும் சொல்லாத காயங்களால். இது சாயப்பா எதனால் சொல்கிறேன் என்று புரிகிறதா? பொதுவாகவே சூழ்ச்சிகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளையும் சரி, நம் வீட்டில் இருப்பவர்களையும் சரி, எப்பொழுதுமே தவறு செய்தாலும் அதற்கு தண்டனைகளை கொடுக்கும் விதத்தில்தான் கொடுக்க வேண்டும். உணவு என்ற ஒன்று உண்ணும் பொழுது ஒருவரை திட்டுவதோ அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளால் பேசுவதோ யாரும் செய்யக்கூடாது. அப்படி அவர் அந்த உணவை அருந்தாமல் மனம் வருந்தி அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாலும் அது உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை மறக்கக்கூடாது. நீயா நானா பார்த்து விடலாம் என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டே வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கையில் நீயும் நானும் தான் என்று விட்டு கொடுத்து வாழ்வதுதான் அழகான வாழ்க்கை. அழகான வாழ்க்கை சொல்வது எளிது, ஆனால் அதை பின்பற்றுவது மிக மிக கடினம். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் நாம் யோசிக்கும் சில விஷயங்களை நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அனுபவங்களை எப்பொழுதும் நாம் சரியாக தேக்கி வைக்க வேண்டும். என் குழந்தை சொல்லும் சொல்லை மனதில் புரிந்து கொள். சொல்லும் விஷயங்களை மனதில் கவனமாக தெரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டும் கவனித்து கொண்டால் இருந்தாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பது நல்லது. நடக்க வேண்டி நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் சரியான ஒன்றை உனக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள். நாம் நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களினுடைய உணர்வுகளை என்னவென்று புரிந்து கொண்டு நாம் சரியாக இருக்க வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரம், நமக்கான வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். எதிலுமே இந்த வாழ்க்கையை எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. உன்னோடு இருக்கும் இந்த சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள தயாராகிவிடு. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சாயப்பா இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் குழந்தையின் வாழ்க்கை இப்படி சுற்றி சுற்றி இத்தனை சூழ்ச்சிகளும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்குமே, ஆனால் சாயப்பா எல்லாமும் கண்டு கொண்டு அப்படியே விட்டுவிட்டு போனால் நான் உன் அப்பாவாக இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வம் ஒவ்வொன்றையும் சொல்லும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் முழுக்க முழுக்க உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கானது. உன்னை கோபப்படுத்தியோ அல்லது உன் வீட்டில் இருக்கின்றவர்களோடு உன்னை சண்டையிட வைத்தோ உன் குடும்பத்தின் நிம்மதியையும் கெடுக்க சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது.
உன்னோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, முடிந்த வரையிலும் ஒரு முறையாவது ஒருவருக்கு முழுவதுமான உண்மையாக இருந்து பார்க்க வேண்டும். அப்படி தெரியும். அந்த நேரம் தெரியும். ஒரு சின்ன பொய் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்கும் என்று, ஒரு சிறிய விஷயம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் என்ற பொழுதுதான் புரியும். அதனால் இவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம். நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் சரிவர தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.